நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்காக உங்களோடு நான் பகத்சிங். நண்பர்களே, இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 40 மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிக்கான பணிகள் அனைத்தும் முழுமையாக நடைபெறுகிறதா என்று பார்த்தால், பல மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிக்கான பணிகள் மிக தொய்வாக நடைபெறுகிறது. அப்படி தொய்வாக நடைபெறக்கூடிய மாவட்டங்களுக்கு மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் இல்லாதது மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளி அலுவலர்களை இல்லாத 14 மாவட்டங்களுக்கு மாற்றுத்திறனாளி அலுவலர்களை நியமிப்பதற்கான சமீபத்திய உத்தரவு ஒன்று வந்திருக்கிறது. அந்த உத்தரவு என்ன, அதில் கூறப்பட்டுள்ளது என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய புள்ளி விவரத்தின்படி 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை பெற்றிருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. இந்த 15 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் அவர் தலைமையிலே ஒரு 10 ஊழியர்கள் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட அது மாதிரி 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வந்தாங்க. நான் சொன்னது வந்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் மனு கொடுத்தேன், எனக்கு வேலையாகலை, இவ்வளோ நாளாச்சு வேலையாகலை, பலமுறை அலைஞ்சிட்டேன் வேலையாகலை, நான் கேட்ட எந்த கோரிக்கையும் நிறைவேறலை, நான் வாழ்கிறதா சாகிறதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் புலம்புறது எல்லாமே என் காதுகளுக்கு விழுகுது. எல்லா பிரச்சனைகளையுமே நீங்களும் சரி எல்லோருமே சரி ஒரு சைடு மட்டும் பார்த்து அந்த பிரச்சனையை சொல்லவே கூடாது. அந்த பிரச்சனை தீர்க்கலைன்னு பேசக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர்த்து வைக்க வேண்டுமென்றால் 3ஆம் தரப்பு யாரோ, அல்லது என்னுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது வேறு யாரோ ஒருத்தரை உட்கார வச்சு 2 பேரையும் உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தான் அந்த பிரச்சனை தீருமே ஒழிய, கணவனிடம் மட்டுமே பிரச்சனையை கேட்பது, மனைவியிடம் மட்டுமே பிரச்சனையை கேட்பதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை எப்படி தீரும்? அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? அது மாதிரி தான் நமக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கா? இருக்குது. ஆனால் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் தீர மாட்டேங்குது? இதுக்கான காரணத்தையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா அரசு அலுவலகங்கள்லையுமே ஊழியர் பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்கிறது. ஒரு பக்கம் படித்து முடித்து வேலையில்லாமல் இளைஞர்கள் பலர் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வேலை கிடைத்து வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் பலர் தங்களுக்கு கீழ் பணிபுரிய ஆள் இல்லாமல் 5 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் செய்து கொண்டு மிகுந்த மனச்சுமையோடு மிக கொடூரமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வேலை கிடைத்தவர்கள் ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். வேலை கிடைக்காமல் பொருளாதார நெருக்கடியிலே சிக்குண்டு இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது நிலவுகிற போது இன்றைக்கி இருக்கிற நிலப்படி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாளி அலுவலராக இருக்கக்கூடியவர் மதுரை மாவட்டத்தையும் கூடுதலாக பார்த்துட்ருக்கார். அந்த மாவட்டத்தை இன்சார்ஜ் பார்க்குற போது திண்டுக்கல்லில் 2 நாள், மதுரையில் 2 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது வாரத்தில் பாதி நாட்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலர் இருப்பதில்லை. அதுக்கடுத்த பதவியாக இருக்கக்கூடிய JR1 சொல்லக்கூடியவங்க, அவர் மக்களுடன் முதல்வர் அப்படி இப்படின்னு எங்கேயாவது கேம்ப் போட்டால் அவர் ஆஃபீஸ் விட்டு அவர் வெளியே போயிடுவார். அதுக்கடுத்து LTன்னு சொல்லக்கூடியவர், அவரும் இது மாதிரி பல கேம்புகளுக்கு வெளியில் போயிடுறார். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய MRA அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு இன்றைக்கி நிலைமைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறனால ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறதுனால அவர் 6 மாதம் நீண்ட கால விடுப்பில் போயிட்டார். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய JN சொல்லக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி 2 பேர் இருப்பாங்க. நமக்கு மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை போடுற பில்லு பார்க்குறது, வரவு செலவுகள் பார்க்குறது, மற்ற இதர விஷயங்கள் பார்க்குறதுக்காக 2 ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க.
அந்த 2 ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே மேற்படிப்பு படித்து பதவி உயர்வு பெற்று வேறு அலுவலகங்களுக்கு போயிட்டாங்க அவங்க. அப்போ மீதம் இருக்கிறது யார்? மாற்றுத்திறனாளி அலுவலர் பாதி நாள் அங்கே இருக்க மாட்டார். அவர் மதுரைக்கு போவார், இங்கே என்றைக்கா ஒரு நாளைக்கு வருவார். அதுக்கடுத்து இருக்கவங்க கேம்புக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்து இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்க. அதுக்கடுத்து இருக்கவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டார். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய 60,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் அங்கு யாருமே இல்லை. வெறுமனே வெற்று அலுவலகமாக அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய டெம்பரவரி ஊழியர்னு சொல்ல தற்காலிக ஊழியராக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இவ்வளோ பெரிய அலுவலகம், இவ்வளோ பெரிய ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய வைத்து பராமரிக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு வாட்ச்மேன் கிடையாது, இரவு நேர காவலர் கிடையாது. ஆக மொத்தம் 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தான் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? இது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிலைமை மட்டுமல்ல, இது நான் நேரடியாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே இது போன்ற நிலை என்பது மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நடக்கிறது. அப்போ இதை சரி செய்ய வேண்டியது யாருடைய வேலை? அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக 14 மாவட்டங்களிலே மாற்றுத்திறனாளி அலுவலர் இன்றைய நிலவரப்படி இல்லை. அதாவது அரியலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், சிவகங்கை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர். இந்த 14 மாவட்டங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையில் கையெழுத்திட அதிகாரம் கூட, அப்படிப்பட்ட அதிகாரி கூட அந்த அலுவலகத்தில் இல்லை என்று பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த 14 பேருக்கும் கூடுதலாக நீ இந்த மாவட்டத்தை பாரு, நீ இந்த மாவட்டத்தை பாரு, இந்த மாவட்டத்தை பாருன்னு சொல்லி கூடுதலான பணிச்சுமையை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அப்போ இந்த நிலை தீரணும் அப்படின்னு நம்முடைய சங்கம் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளுக்காக ஒரு பக்கம் போராடினாலும் கூட, இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான வழிகளையும் ஆராய்வதற்கான பலகட்ட போராட்டங்களையும் நடத்துகிறோம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம். கடைசியாக இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை நம்ம மாவட்டங்களில் நடத்துகிறோம்ல, உதவித்தொகை வராதுக்காக போன மாதம் நடத்துகிறோம் பார்த்தீங்களா? அப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் கூட மாநில மாற்றுத்திறனாளிக்கான ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள்கிட்ட நம்ம வலியுறுத்தினது, முதல்ல ஊழியர்களை போடுங்க, ஊழியர்கள் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. எங்களுடைய மனக்குறையை பேசணும்னா கூட யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது? வெறும் சீட்டில் போய் சொல்கிறதா? சீட்டு மட்டும்தான் அங்கே இருக்குது, அந்த சீட்டில் ஆள் இருக்கிறதில்ல அப்படிங்கிறத வலியுறுத்தணும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ என்ன ஒரு உத்தரவு என்ன போட்டிருக்காங்கன்னா, நேற்று முன்தினம் போடப்பட்ட உத்தரவில் இந்த 14 மாவட்டங்கள்லேயும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு சிறப்பு கவனம் எடுத்து டெப்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது சம்பளம் அங்கே வாங்கிறது, வேலை இன்னொரு இடத்துல செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மேல் அக்கறையுள்ள சேவை மனப்பான்மையுள்ள தாசில்தார்களை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களாக நியமியுங்கள்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில ஆணையரிடம் உத்தரவு என்பது வரப்பட்டிருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நான் சொன்ன அரியலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், சிவகங்கை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு தாசில்தார்களே மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களாக பொறுப்பேற்று அந்த பணியை செய்ய இருக்காங்க. இன்னொன்று கூட நம்ம யோசித்தோம், ஒருவேளை தாசில்தாராகவும் வேலை பார்த்துக்கிட்டு மாற்றுத்திறனாளி ஆஃபீஸராகவும் வேலை பார்த்துட்டு இருந்தால் மீண்டும் இதே நிலைமை தான் நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்த போது அப்படி இல்லை. முழுக்க முழுக்க அவர்கள் இங்கே தான் வேலை செய்ய போகிறாங்க, மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணிகளை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதற்கு அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சில ஊழியர்கள் மத்தியில் கூட எதிர்ப்புகள் எழுந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன தெரியும்? தாசில்தார்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இதுக்கு மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? உதவித்தொகை பற்றி மட்டும் வேணால் அவங்களுக்கு தெரியும், வேறு நலத்திட்டங்களை பற்றி தெரியுமா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. எல்லாமே பழகிக்கிறதா? 3 மாதம் 4 மாதம் பணியில் இருந்தோம்னா என்ன திட்டம், ஏது திட்டம், என்ன பிரச்சனை, எப்படி இதை டீல் பண்ணுறது அப்படிங்கிற விதத்தில் கற்றுக்கலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது.
ஆளே இல்லாத குறைக்கு ஒரு ஆள் யார் இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு மாற்றுத்திறனாளிக்கு வேலையாகணும், நம்முடைய குறைகளை சொல்வதற்கும் நம்முடைய குறைகளை கேட்பதற்கும் ஒரு ஆள் வேண்டுமல்லவா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த 14 மாவட்டங்களுக்கும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட போகிறாங்க. அப்படி நியமிப்பதற்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிவகை ஏற்படும். வெறும் மாற்றுத்திறனாளி அலுவலர்களை மட்டும் நியமிக்கிறது, வட்டாட்சியர்களை தூக்கி இங்கே போட்டால் மட்டும் வேலை முடிஞ்சிடாது. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜேஏ கிடையாது, இது மாதிரி பல்வேறு பணிகளில் ஓட்டி கிடையாது, இப்படி பல ஊழியர்கள் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த ஊழியர்களையும் நியமித்தால் மட்டும்தான் எல்லா மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளும் தீரும் என்கிற அடிப்படையிலே தமிழக அரசு இதையும் கவனத்தில் கொண்டு இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய துறையினுடைய அமைச்சர் நீங்கள் தான், முதலமைச்சர் தான். அப்படிங்கிற அடிப்படையில் இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.